இன்று ஒரு இறைவார்த்தையில் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களில் 4 நிலங்களை பற்றியதான வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். இதுக்கு முன்பு அந்த 4 நிலத்தை குறித்து சொல்லப்பட்ட போது விளக்கம் இல்லை. ஆனால் இப்போ அந்த கீழே உள்ள வார்த்தைகளை படிக்கும் போதே அதனுடைய முழு விளக்கங்கள், இதை இன்னும் விரிவாக ஆழமாக இதை ஆண்டோடைய மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கும்போது அநேக வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் என்னுடைய நோக்கம் வசனமாய் படித்து அந்த வார்த்தையின் உட்கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இன்னைக்கு கொடுக்கிற தலைப்பு என்ன? யார் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இதுதான் இன்னைக்கு அந்த முதல் காரியம். 19ஆம் வசனம் பாருங்கள். 18 கூட, ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். இப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். 19ஆம் வசனத்துல, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். முதல் நிலத்தை குறித்து இங்கே விளக்கம் சொல்லிட்டாரு. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். அப்போ ராஜ்யத்தின் வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை, வசனம். இந்த வசனம் பரலோகத்துக்குரிய வார்த்தை, தேவனுடைய வசனம், ராஜ்யத்தின் வசனம். அப்போ அதை அறிவிக்கும் போது கேட்க வேண்டுமா? அந்த வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பது இல்லை, செவி கொடுப்பதே இல்லை. கேட்குறாங்க, ஆனால் அதை பற்றி யோசிக்கலை இருதயத்துல. அப்ப என்ன நடக்குது பாருங்க, அந்த கேட்கிறாங்க, உணரவில்லை. பிசாசு வருகிறான். பொல்லாங்கன் என்பது பிசாசு, இருதயம் என்பது நிலம். அதுல விதைக்கப்பட்டதை அவன் எடுத்து கொண்டு போகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். உங்கள் இருதயம், நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்க. தேவஜனமே, நீங்க யாரா இருந்தா கூட சரி, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கும்போது நீங்க கவனமா கேட்குறீங்களா? அதன்படி நடக்கிறீங்களா? பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்களா? கவனமா இருங்க. உங்க ஆத்துமா விலையேற பெற்றது. உங்க ஆத்துமாவை யாரும் காப்பாற்ற முடியாது. கவனமா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.